ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வாட்ஸ்அப் கிளவுட் ஏபிஐ நம்பர்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு வெரிஃபைட் நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி வெரிஃபைட் நம்பர்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு இந்தியன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, நான் வந்து நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சாம்பிள் டெமோ மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சும்மா சாம்பிளுக்காக வந்துட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட் தான் பார்த்தீங்க, அது நேம், ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் நம்பர். ஸோ நம்பர் வந்து எல்லா இடத்துலையும் என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து எல்லா நம்பரும் வந்து நம்மளுக்கு வர மாதிரி செட் பண்ணியிருந்தோம்னா தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னா வந்துட்டு சில ஃபீல்ட் செட் பண்ணிட்டு ஷீட்ஸ்ல இருந்து ஒரு ரோ ஃபுல் பண்ணி டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுது. ஸோ நான் டிலே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். இந்த டிலேலாம் நம்ம ஏன் செட் பண்றோம், இங்க வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி HTTP ரெக்வஸ்ட் நோட் வந்து நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஃபர்தர் வீடியோல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம டெமோ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 ரோ ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம். 10 ஐட்டம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் சென்ட் மெசேஜோட முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த டெம்ப்ளேட்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சரி ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார், நெக்ஸ்ட் வந்து பிரியா சர்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மார்க்கெட்டிங் இன்ஜினியர், அதுக்கப்புறம் இங்க வந்து அமீர் பட்டேல் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நேம்ல வந்து என்ன இருக்கோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் காப்பி ஆஃபர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இங்க பேசணும்னா நம்மளுக்கு ஆஃபர் கோடு பாத்தீங்கன்னா காப்பி ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வியூ கோர்ஸ் வந்து நம்ம இதை கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், எஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நம்ம உங்களோட கோர்ஸே பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுற மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த நம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சென்ட் பண்ற மாதிரி நம்மளால பல்க் மெசேஜிங் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மெட்டால கான்ஃபிகர் பண்ணி HTTP ரெக்வஸ்ட் வந்து N8N எழுதி எப்படி நம்ம வந்துட்டு என்டையரா எண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா இது எல்லாமே டீடைலா கவர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிஃபோர் நான் வந்து மெட்டால நான் எதை கான்ஃபிகரும் சரி N8N எதை கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்க சப்போஸ் வாட்ஸ்அப்ல வந்து இதுக்கு முன்னாடி ஏபிஐ யூஸ் பண்ணதில்லை, எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோ வச்சிருக்கோம். ஸோ அது மேல இருக்க இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு N8N புதுசா இருக்கு, N8N என்னன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பிகினர்ஸ் வீடியோ வந்து ஒரு டுட்டோரியல் மேலே வச்சிருக்கோம். அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அது வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பை திஸ் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து நீங்க ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த கிரெடென்ஷியல் செட்டப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். N8N எப்படி வந்து பேசிக்கா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜிங்கை பத்தி சும்மா ஒரு ஸ்மால் ஓவர்வியூ பார்த்தலாம். நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எதை நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து குட் ப்ராக்டிசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் நம்ம பல்க் மெசேஜிங் பண்ணலாம், எப்போ வந்து பல்க் மெசேஜிங் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் த்ரீயா கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பர்பிள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க சென்ட் பண்றதா வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டபிள். ஏன்னா மெட்டால வந்துட்டு இந்த ஒரு ட்ராக்கிங் வந்துட்டு சப்போஸ் வந்து அவங்க கேட்டாங்கன்னா நம்ம ப்ரொவைட் ரெடியா இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணும்போது வந்துட்டு சுத்தமா அஃபெக்ட் பண்ணாது. பட் லார்ஜ் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ வந்து யாருக்கெல்லாம் நம்ம வந்து சென்ட் பண்றோமோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புளா இருந்துச்சுன்னா இட் வில் பெட்டர். ஏன்னா அவங்க வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க, அதுக்கு சான்ஸ் தானே கம்மி. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு ஒரு ரிப்பீட்டடா மெசேஜஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து மல்டிபிள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆப்ட் அவுட் பட்டனும் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர். இதெல்லாம் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி மெசேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாவை நமக்கு இல்லாம வந்து சும்மா இந்த மாதிரி இருக்கு, வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு திருப்பி அவங்களை போட்டு வந்துட்டு சும்மா ஒரு ரிப்பீட்டட் ஆட் மாதிரி நம்ம காமிக்காம இருக்கிறது வந்து இட் வில் பி பெட்டர். ஏன்னா அந்த மாதிரி பண்ணோம்னா தெர் இஸ் மோர் சான்ஸ் தே வில் பிளாக் அவர் நம்பர். ஸோ நம்பரை பிளாக் பண்ணிட்டு போர் ரேட்டிங் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்லேயே வந்து அந்த நம்பர் வச்சு நம்ம ஃபர்தரா இது பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஃபர்தரா வந்துட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன், அதுக்கப்புறம் மெட்டாலே இப்போ பிசினஸ் சூட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பேன் பண்றது கூட அவங்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷோ ஹூ இஸ் டெக்ஸ்டிங். ஸோ வந்து இப்போ நாம வந்துட்டு இப்போ ஃபோர்ஜ்மெண்ட் டெக் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா நேம் போட்டு டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபார் பெட்டர். ஸோ ஏன் வந்து நம்ம பல்க் மெசேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் சீப்பர் தென் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். ஸோ அதை விட பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஹையர் பண்ணி அவங்க நீங்க இந்த ஒரு ப்ராசஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா அதை விட வந்து இந்த ஒரு
ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர். அதுக்கப்புறம் வந்து இது நீங்க வந்து கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க செட்டப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ணிடும். அது இல்லாம கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் ஆப்பா இருக்கும். ஸோ அதனால அதுக்குள்ளாரே வந்து இந்த மெசேஜ் எல்லாம் போகும்போது வந்து உங்களுக்கு இன்னமும் வந்து கன்வீனியன்டா இருக்கும். இதை வந்து நீங்க எனி டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்களால சென்ட் பண்ண முடியுங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்கலா வந்துட்டு நீங்க கான்ஃபிகர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். லைக் அந்த கன்வர்ஷன் ரேட், அந்த சீன் ரேட் இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வாட்ஸ்அப் அனுப்புறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மெயில வந்து நம்ம படிக்காம விட்டுருவோம், இல்ல ஸ்பேம்ல போயிடும், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. பட் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம பெஸ்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு வந்துட்டு நம்ம அந்த ஓல்டர் சைலண்ட் லீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த வார்ம் லீட், ஹாட் லீட், கோல்ட் லீட் தான் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் நீங்க விற்கிறீங்க, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க டெஸ்டிமோனியல்ஸ், ரேட்டிங்ஸ் ஷேர் பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் சீசன் டைம்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கோட் கொடுத்து நீங்க அவங்கள வந்துட்டு கிராப் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே ட்ராக் பண்ணலாம் பாத்தீங்களா. இப்போ வந்து ரெட் பஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அவங்களோட இதில் வந்து ஏதாவது ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தா வந்து இங்க உங்க பஸ் வந்துருச்சு, நீங்க ஏறிட்டீங்க, நீங்க வந்து இன்னும் இத்தனை நிமிஷத்துல உங்க டிராப்பிங் போயிட்டு வந்துருச்சு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெட் பஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ட்ராக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் டியூரிங் தி ஈவெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஐட்டம் ரிலீஸ் பண்றீங்க, நியூ ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த டைம்லயும் வந்து நீங்க உங்களோட லீட்ஸுக்கு வந்து அவேர் பண்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பண்றீங்க, இந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு பண்றீங்கன்னா வந்து இதுல இருந்து உங்களோட அவுட்புட் வந்து நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க மைண்ட வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு போனோம்னா வந்துட்டு நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்க போறேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த டேப் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ டேப் டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புது ஒர்க் ஃப்ளோ எடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ட்ரிகர் மேனுவலின்னு கொடுக்க போறேன். ஏன்னா இப்போ நான் எப்போ ட்ரிகர் பண்ணனா அப்பதான் வந்துட்டு இது ரன் ஆகணுங்கிற வந்துட்டு என்னோட கண்டிஷன். ஸோ அதனால நான் அந்த மாதிரி நான் செட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செட் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெமோல பார்த்துருப்போம். இதுல வந்து ஒரு 2 பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து கிளிக் பண்ணா நம்ம கோர்ஸுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சிருந்தோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கூப்பன் கோட் வச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இமேஜும் பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ கூட வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த இமேஜும் பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருப்போம். அடுத்து வந்து ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எங்க நேம் அண்ட் ப்ரொஃபஷன் சென்ட் பண்ணிருப்போம், ஆஃபர் கோட் அண்ட் தென் கோர்ஸ் லிங்க். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா மெசேஜும் காமனா இருக்க போறது வந்துட்டு கூப்பன் கோட் அண்ட் தென் இந்த இமேஜ் தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு 2 டைம்ஸ் நான் ஆட் ஃபீல்ட் கொடுக்க போறேன் இந்த நோட்ல. இதுல வந்து நான் கூப்பன் கோட் சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். இந்த கூப்பன் கோட்ல வந்துட்டு எங்க ஆல்ரெடி நாங்க லைவா இருக்கிற ஒரு கூப்பன் நான் கொடுக்க போறேன், OG 8377 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைவா தான் இருக்கு. இது நீங்க வந்து எங்களோட வெப்சைட்ல நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இமேஜ் வந்து நம்ம URL கொடுக்கணும். ஸோ இந்த URL வந்துட்டு ஒரு சின்ன திங் இருக்கு. என்னன்னா பப்ளிக்லி அவைலபிளா இருக்கிற ஒரு லிங்க் எடுத்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பர்சனலா ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா நாங்க எங்களோட வெப்சைட்ல வந்துட்டு ஒரு டம்மி பேஜ் ஹோஸ்ட் பண்ணி அங்க இருந்து நாங்க லிங்க் எடுத்து கொடுக்குறோம். பட் இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வெப்சைட் இல்ல அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த பிளாகர்ல வந்து சும்மா ஒரு பேஜ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் கிரியேட் பண்ணிட்டு சரிங்க நான் சைன்இன்லாம் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைன்இன்லாம் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த இடத்துல உங்களோட இமேஜை போட்டு நீங்க ஹோஸ்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டைட்டில் வந்து ஃபோர்ஜ்மெண்ட் AI அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். ஸோ அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஃபோர்ஜ்மெண்ட் -A அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி அவைலபிளா இல்ல அப்படின்னு ஓகே, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால பாத்தீங்கன்னா அவைலபிளா இல்ல. ஸோ வந்து நான் மேபி டெக் ஹப் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். ஸோ இது வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். டிஸ்பிளே நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ்மெண்ட் ஏன்னு திருப்பி நான் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் பிளாகர்ல வந்து எப்படி செட்டப் பண்றதுன்னு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதில் மெயினா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து நீங்க உங்களோட பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணுமோ அதை வந்து சரி நீங்க அப்லோட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோட டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கேன். அதை வந்து நான் அப்படியே இங்க நான் அப்லோட் பண்ணிடுறேன்.
பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பெருசா எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ற மாதிரி இருக்காது. நீங்க ஆட் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் மேபி உங்களோட ஒரு இதுக்காக ஜஸ்ட் நீங்க எக்ஸ்பேண்ட் மட்டும் வேணா பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் கன்ஃபார்ம். ஸோ ஒன்ஸ் வந்து இது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ பிளாக்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை நம்ம கொடுக்கலாம். வியூ பிளாக் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிளாக் வந்து இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சனலா ஹோஸ்ட் ஆயிருக்கிற ஒரு பேஜ். ஸோ வந்து HTTPSல அவைலபிளா இருக்கும். யார் வேணா இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. ரைட் கிளிக் பண்ண இமேஜ் மேல ரைட் கிளிக் பண்ணா காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இதை நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல இமேஜ் URL பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பப்ளிக்லி அவைலபிளா வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணமோ அந்த லிஸ்ட் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஷீட்ஸ்ல இருக்கு. ஸோ கூகுள் ஷீட்ஸ் நான் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ஷீட்ஸ்ல கெட் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இதுல என்னோட டாக்குமெண்ட் நேம் வந்து பல்க் மெசேஜ் லிஸ்ட். இதுல வந்து ஒரு ஷீட் தான் இருக்கு, அது ஷீட் 1. ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா வருதா அப்படிங்கறத நம்ம பண்ணி பார்த்தரலாம். ஓபன் பண்ணி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ வைஸா வந்து 10 ஐட்டம்ஸ் வந்து வந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ராஜேஷ் குமார் ஆரம்பிச்சு அனன்யா தாஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கு. அது எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ ஓகே, சூப்பர். இது வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க இமீடியட்டா வந்து வாட்ஸ்அப்ல வந்து இந்த டெம்ப்ளேட் சென்ட் பண்றதுக்கு நோட் நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து ரேட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரேட் லிமிட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து கிளவுட் API வச்சு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க, API ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க சரிங்களா, சரி டெம்ப்ளேட் அனுப்புறதுக்கு. ஸோ ஒரு மினிட்டுக்கு வந்துட்டு இத்தனை மெசேஜ் தான் வந்து நீங்க அனுப்பணும். ஒரு மினிட்டுக்கு வந்துட்டு இத்தனை API ரெக்வஸ்ட் தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அதனால நாம வந்து டிலே பண்ணி அனுப்பலாம். நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரே நிமிஷத்துல போய் ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்க போறது கிடையாது. ஸோ வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ள போச்சுனாலே பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஹியூஜ் டைம் சேவரா தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்க லூப் நோட் இருக்கும் பாத்தீங்களா, லூப் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதினீங்கன்னா லூப் நோட் வரும். ஸோ அதை நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்டா வந்து என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு ஒரு HTTP ரெக்வஸ்ட் நோட ஆட் பண்ண போறேன். இந்த HTTP ரெக்வஸ்ட் நோட வந்து நான் இப்ப நான் கான்ஃபிகர் பண்ண போறது கிடையாது. நான் உங்களுக்கு வந்து ஏன் எப்படி கான்ஃபிகர் பண்றதுங்கிறத நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்ப போகுது. ஸோ ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் நீங்க அழுத்தினீங்கனாலே நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாத்தி இருப்பேன் இது பேரை. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். வெயிட் நோட்ல வந்துட்டு செகண்ட்ஸ்ல வெயிட் யூனிட்டை போட்டுட்டு ஜஸ்ட் 1 செகண்டா மாத்த போறேன். ஸோ 1 செகண்ட் ஒன்ஸ் தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெம்ப்ளேட் போற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். அடுத்து வெயிட் நோட் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே டிராக் பண்ணி லூப் நோட ஸ்டார்ட்டுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு லூப்பை வந்து நம்மளால செட் பண்ண முடியும். ஒன்ஸ் இது செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் நீங்க பிளஸ் கொடுத்துட்டு நோ ஆப்னு சொல்லிட்டு ஒன்று கூட இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இதை நான் ரன் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு மேபி ஒரு இன்னும் பெட்டர் யூஸ் கேஸ் நான் என்ன பண்ண போறேன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் கிளவுட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுல வந்து சென்ட் மெசேஜ் யூஸ் பண்ண போறேன். இதுல எங்க அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப எந்த நம்பர்ல இருந்து சென்ட் பண்ணுமோ அந்த நம்பரை எடுத்துட்டு ரெசிபியன் போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம நம்பரே கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் பல்க் மெசேஜஸ் சென்ட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன். இது வந்து ஜஸ்ட் இந்த லூப் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ரன் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு நம்மளோட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக எல்லாமே ப்ராப்பரா சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுக்க போறேன். ஜஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஜஸ்ட் வெரி சிம்பிள். ரொம்ப சீக்கிரமே நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு மெட்டால தான் ஒர்க் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு மெட்டா பிசினஸ் சூட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம மெட்டா பிசினஸ் சூட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்து இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஹோம் பேஜ். இதுல செட்டிங்ஸ் நீங்க வந்துக்கோங்க. செட்டிங்ஸ்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களோட எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டு இங்க வாட்ஸ்அப் மேனேஜர் இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப் இந்த பிசினஸ் சூட் செட்டிங்ஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் மேனேஜர் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்க போன் நம்பர்ஸ்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன போன் நம்பர்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரியும். டெம்ப்ளேட்ஸ் தான் நீங்க மெயினா வரணும். ஸோ இங்கதான் வந்து நம்ம டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி சென்ட் பண்ணி பார்த்ததுனால எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் காஸ்ட் போயிருக்கு. ஸோ இதனால நான் எடிட் டெம்ப்ளேட் நான் கொடுக்க போறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கறத நான் காமிக்கிறதுக்காக நான் எடுக்க போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு எடிட்ஸ் எல்லாம் பண்ணதுனால வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு. ஸோ மேபி ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி கிரியேட் பண்றது நான் காமிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நீங்கள் உள்ளார போனீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு. நெக்ஸ்ட் கண்டென்ட்ல வந்துட்டு வேரியபிள்னு ஒன்று இருக்கும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி மீடியா சாம்பிள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மீடியா சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஹெடர்ல வந்துடும். ஸோ வந்து எதர் நீங்க வந்து இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி மாறிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடியில தான் வந்து இதுதான் பாத்தீங்கன்னா பாடின்னு சொன்ன கண்டென்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது வந்து இங்க வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நேம்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சத்யான்னு இருக்கும். இந்த இடத்துல ப்ரொஃபஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்னு இருக்கும். ஸோ அது வந்து என்ன எப்படி நான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வேரியபிள்ஸ் கொடுத்து இந்த நேம் வந்து இருக்கிற இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணு, இது இருக்கிற இடத்துல இன்ஜினியர் சப்ஸ்டியூட் பண்ணு அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம இங்க இருக்கிற அந்த டைப் ஆஃப் வேரியபிள் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் நேமா என்ன அப்படிங்கிறது. ஃபுட்டர் வந்து இந்த இடத்துல வரதான் பாத்தீங்கன்னா ஃபுட்டர் நீங்க உங்களோட கம்பெனி நேம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பட்டன்ல வந்து இந்த காப்பி ஆஃபர் கோட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி ஒரு புதுசா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க ஒரு புது டெம்ப்ளேட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து இது நீங்க சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு திங்கும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா. பேமெண்ட் செட்டிங்ஸ் கொடுத்து நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு ஆர் வாட் எவர் பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு சூட்டபிளோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணி வைங்க. இல்லைன்னா யூ கான்ட் சென்ட் டெம்ப்ளேட் மெசேஜ். ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரியேட் பண்றதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலா சென்ட் பண்றது மார்க்கெட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நாங்க சென்ட் பண்றதுமே இப்போ கிரியேட் பண்ணிருக்க மெசேஜ் டைப் வந்து மார்க்கெட்டிங் தான். யூட்டிலிட்டி அத்தன்டிகேஷன் தான் இருக்கு. அத்தன்டிகேஷன் ஒன் டைம் பாஸ்வேர்டு வாங்குறது. யூட்டிலிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன இங்க வந்துருச்சு. இப்போ அமேசான் தான் வரும் பாத்தீங்களா. இதுல வந்து ரெட் பஸ் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்க பஸ் இங்க வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி கீழே வரும். மார்க்கெட்டிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த வாங்குங்க அந்த மாதிரி நம்ம சொல்றதுதான் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம மார்க்கெட்டிங்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து திருப்பி வீடியோ சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ண போறேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். ஸோ நோ இஷ்யூஸ். நான் வந்து டைப் ஆஃப் வேரியபிள் வந்து திரும்ப நேம்க்கு நான் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல மீடியா சாம்பிள் வந்து நன்னு இருக்கும் போது நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சாம்பிள் நீங்க எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சாம்பிள்னு வருது. இதுவே நீங்க வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெடர் வந்து செலக்ட் ஆகாது. அப்ப நீங்க சூஸ் டிவைஸ்ல இருந்து நீங்க ஒரு இமேஜ் நீங்க சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்க வந்து இந்த ஹெடர் இருக்கிற இடத்துல வந்து இமேஜ் ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பாடி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பாடி வரணுமோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஹாய் அப்படின்னு. ஸோ இங்க எதுக்கு நான் சும்மா ஆட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இன்ட்ராக்டிவா உங்களுக்கு தெரியும் டெம்ப்ளேட் ப்ரிவியூல. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுட்டர் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ நாங்க வந்து கோர்ஜினல் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. ஸோ இதுதான் பிரிட்டி மச். இது உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வேரியபிள் ஆட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி நாங்க கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ் டெம்ப்ளேட் நான் காமிச்ச இடத்துல நீங்க பாஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. உங்க இல்லைனாலும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வேரியபிள் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஆட் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சாம்பிள் இதுவும் நான் சாம்பிள் தான் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சில திங்ஸ்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா வந்து டெம்ப்ளேட் ஹஸ் டூ மெனி வேரியபிள்ஸ் ஃபார் இட்ஸ் லென்த் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும். ஸோ என்னன்னா நீங்க ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நாங்க வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ணியிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து ரிஜெக்ட் ஆகாது. நீங்க சப்போஸ் வந்து இன்கரெக்டா நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களால அந்த டெம்ப்ளேட் சென்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா வேரியபிள்ல லாஸ்ட்ல போடாதீங்க. ஏன்னா லாஸ்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் டெம்ப்ளேட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இப்போ நாங்களே வந்து ப்ரீவியஸ் டெம்ப்ளேட் வந்து திருப்பி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேபி இப்போ கூட நான் காமிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து திருப்பி பேக் டு டெம்ப்ளேட். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்றத நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பாடி இருக்கிற இடத்துல இது பேஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் இந்த இஷ்யூஸ் காமிக்க நேம் சேஞ்ச் பண்ண போயிடும். டெம்ப்ளேட் வந்துட்டு நான் ப்ரீவியஸா கொடுத்து வீடியோ சாம்பிளே கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. அதுல ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து அங்கங்க இருக்கு. நான் லாஸ்ட்லயும் போடல. அதாவது இந்த கண்டென்ட்ல கடைசியிலயும் நான் வேரியபிள் போடல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் ரிஜெக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க கிரியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு சே வந்து ஏஜென்சி அப்படிங்கிற நான் கொடுத்துறேன். ஸோ சிம்பிள் சாம்பிளுக்கு தான் ரெலவெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஹாய் நேம் இருக்கிற இடத்துல வந்து ஃபோர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஏஜென்சி இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷன் போட்டிருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. கஸ்டம், விசிட் வெப்சைட், கால் ஃபோன் நம்பர், கம்ப்ளீட் ஃப்ளோ, ஆஃபர் கோடு. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து ஆஃபர் கோடு அப்புறம் வந்து விசிட் வெப்சைட் இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ விசிட் வெப்சைட்ல வந்துட்டு எங்களோட கோர்ஸ் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாக்ட் யூஆர்எல் வந்து நான் கொடுக்க போறேன். அதனால வந்து வியூ கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் தான் இங்க வருது. நீங்க கிளியரா பாருங்க, இந்த பட்டன் தான் இங்க வந்து வியூ கோர்ஸ் வருது. காப்பி ஆஃபர் கோடு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆஃபர் கோடுக்கு வந்து நீங்க இந்த இடத்துல சாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் 48377 பாத்தீங்கன்னா நான் கொடுத்துறேன். நெக்ஸ்டா வந்து என்னன்னா எங்களோட லிங்க் பாத்தீங்கன்னா இருக்கும், கோர்ஸ் லிங்க். ஸோ அதை எடுத்து நான் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே சாரி, அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். யா, ஸோ இந்த இடத்துல இருக்கிற லிங்க் வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுக்கு புது பேஜ்ல கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் லிங்க். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நேட்டன் வந்து உங்களுக்கு நியூவா இருக்குன்னு இந்த இடத்துல போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் பாத்தீங்கன்னா ரிடைரக்ட் ஆயிரும். இடத்துல நான் யூஆர்எல் டைப் ஸ்டாட்டிக் தான் வச்சிருக்கேன். டைனமிக்னா என்னங்கிறது நம்ம ஃபர்தரா இன்னொரு ஒரு வீடியோல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக்கா தான் வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஒரே யூஆர்எல் ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்கிறதுனால. ஸோ ஓகே சூப்பர். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும். இது வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கறது வந்து அவங்க கிளியரா சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கே பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறது வந்துட்டு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா ரிவ்யூ வந்து சக்சஸ்ஃபுல். ஸோ வந்து நீங்க இந்த டெம்ப்ளேட் வந்து சென்ட் பண்றதுக்கு ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வாட்ஸ்அப்ல இருந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு திருப்பியான ஒரு தடவை கூட வந்து நான் இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி இப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ பட்டன்ஸ் இப்படி தான் பண்ணணும். ஆஃபர் கோட் காப்பி, விசிட் வெப்சைட், இந்த ரெண்டு பட்டன்ஸ் காப்பி கான்ஃபிகர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் யூஆர்எல் நீங்க கொடுக்க போறோம். ஆஃபர் கோட் வந்து சாம்பிள் தான், இதை நம்ம திருப்பி என்டர்ல தர போறோம். அது மட்டும் இல்லாம பாடியில வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். இமேஜஸ் ப்ரொவைட் பண்ண போறோம், ஃபோட்டோ ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு எப்படி உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. உங்களோட கண்டென்ட் என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து ஃபெயில் ஆகுது, இல்ல சே அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதையும் நம்மளோட கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, என்ன இஷ்யூஸ்ங்கிறத நம்ம பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்ட் டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து கேர்ள் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இம்போர்ட் கேர்ள்னு இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்டோட வந்துட்டு ரொம்ப ஈஸியா கான்ஃபிகர் பண்றதுக்கு ரொம்ப வைட்டலான ஸ்டெப். ஸோ இந்த இம்போர்ட் கேர்ளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேர்ள் கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ண போறேன்னா ஃபுல்லா அப்படியே டைரக்டா காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு கேர்ள் கமெண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் ஐடின்னு இருக்கு பாத்தீங்களா, ஸோ எந்த ஃபோன் நம்பர் நான் சென்ட் பண்ணணுமோ அந்த ஐடி கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்ல உள்ளார வந்துட்டு வாட்ஸ்அப் உள்ளார ஏபிஐ செட்டப் இந்த நம்மளோட ஆப்புக்குள்ளார போய் பார்க்கணும். ஸோ இந்த நம்பர்ல தான் நான் சென்ட் பண்ணுங்கிறதுனால ஃபோன் நம்பர் ஐடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், சூப்பர். இது வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் பேரர் டோக்கன் வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோல கூட வந்து நம்ம எப்படி ஒரு 2 months லாங்கா வந்து ஒரு வீடியோ 2 months லாங்கா வந்து ஒரு டோக்கன் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டோக்கன் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் வந்து இந்த ஹெட்ரஸ் ஆஃப் பண்ணிட்டு அத்தன்டிகேஷன்ல ஜெனரிக் கிரெடென்ஷியல் டைப் ஆத்துல பேரர் ஆத். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த இதை டோக்கன் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். நீங்க எப்படி அந்த ஜெனரேட் அக்சஸ் டோக்கன் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுப்பீங்கல்ல, கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு டூல்ஸ்ல போயிட்டு அக்சஸ் டோக்கன் டீபகர்ல போய் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எடுத்து வந்து இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை வச்சே கூட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். நான் அதான் ப்ரிஃபர் பண்றேன் யூஸ் பண்றதுக்கு. ஓகே சூப்பர். இது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படிங்கறது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். டெம்ப்ளேட் நேம் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ டெம்ப்ளேட் நேம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து வீடியோ டெம்ப்ளேட் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இமேஜ் யூஆர்எல்
இந்த ஸ்டப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிரஷனா மாத்தணும், கரெக்ட்டுங்களா? எக்ஸ்பிரஷனா மாத்திட்டு நம்ம உள்ளார ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எடிட் ஃபீல்ட்ஸ்ல தான் வந்து நம்ம கூப்பன் கோட் வச்சிருக்கோம். ஸோ கூப்பன் கோட் இருக்கிற இடத்த நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது தேவையில்லை. ஏன்னா இந்த கூப்பன் கோட் எடுத்து நம்ம இந்த இடத்துல டிராக் அண்ட் டிராப் பண்ண போறோம். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா இமேஜ் யூஆர்எல் நாம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக இந்த இமேஜ் யூஆர்எல் டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ணிடலாம். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு லூப் நோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம லூப் நோட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் 10 ஐட்டம் இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லூப் நோட்ல போய் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். இந்த இடத்துல வந்துட்டு டேபிள்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. சூப்பர். ஸோ இது எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோன் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபோன் நம்பரை தூக்கி டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். சூப்பர். இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நேம் இருக்கு பாத்தீங்களா, நேம் ரிமூவ் பண்ணிட்டு நேமை வந்து டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனையும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கு, அதையும் நம்ம டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ண போறோம். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகர் பண்றது இருந்துச்சு. ஏன்னா நம்ம இமேஜ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இமேஜ் வந்து ஹெடர் காம்பனன்ட்ல இருந்துச்சு. நீங்க இங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், இமேஜ் வந்து ஹெடர்ல இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெடர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாடியில தான் வந்து நேம் அண்ட் ப்ரொஃபஷன் கொடுத்துருக்கோம். நீங்க இங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் நம்ம வந்து பாடியில தான் வந்து நேம் ப்ரொஃபஷனை கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் வந்து டைப் டெக்ஸ்ட், பாராமீட்டர் நேம் வந்து நேம், அப்புறம் ப்ரொஃபஷன் கொடுத்துருப்பேன். அதுதான் பாத்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், நேம் ப்ரொஃபஷன். அதுதான் நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க வந்து இன்னொரு வேரியபிள் ஆட் பண்றீங்கனாலும் ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சிம்பிளா தான் இருக்கும். இல்ல நீங்க ஏதாவது ரிமூவ் பண்ணனாலும் அப்படி இப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இது ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பட்டன்ல வந்து நம்ம யூஆர்எல் வந்து ஸ்டாட்டிக்கா கொடுத்துருக்கனால திருப்பி கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல. கூப்பன் கோடு வந்து நம்ம ஒரு தடவையும் கொடுக்கணும் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கூப்பன் கோடு வந்து இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த கூப்பன் கோடுக்கு தான் நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணி கூப்பன் கோடு இருக்கிற இடத்துல நாம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க நம்மளோட கோட் எடுத்து நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த நோட வந்து கான்ஃபிகர் பண்ற ஒரு ஒர்க். ஸோ டோக்கன், ஃபோன் நம்பர் ஐடி, நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டோம், இமேஜ் யூஆர்எல், 2 டைனமிக் வேரியபிள்ஸ், கூப்பன் கோடு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணி பாக்குறேன், நம்மளுக்கு ப்ராப்பரா போகுதா. சூப்பர், ப்ராப்பரா பாத்தீங்கன்னா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்திருக்க மெசேஜ். இதுல எனக்கு வந்து ப்ராப்பரா ராஜேஷ்குமார் எல்லாம் போட்டு ப்ராப்பரா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நாம எப்படி சென்ட் பண்றது, ஒரு சிங்கிள் மெசேஜ் சென்ட் பண்றது நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபுல்லா ரன் பண்ண நான் விட்டுறேன். எக்ஸிக்யூட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் திருப்பி வரும். பட் ஆல் தி 10 மெசேஜஸ் வந்து என்ன போன முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு நோடு ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே வந்து பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த லிஸ்ட் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு 1000 2000 அந்த மாதிரி நீங்க சென்ட் பண்ணணும்னா அந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க டிலே ஆட் பண்ணி நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிருக்க ஒரு மிஸ்டேக். ஸோ இது வந்து நான் ஒரு இன்டென்ஷனலா வேணே பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணுன்றதுக்காக. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 மெசேஜஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரா வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு லேட்டஸ்டா 10:52 பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. ராஜேஷ்குமார் ஆரம்பிச்சு திரும்ப அதே மாதிரி அனன்யதாஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஏன் வாட்ஸ்அப் பல்க் மெசேஜ் சென்ட் வந்து இத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம வந்து லூப் நோட்ல இருந்து 10 ஐட்டம் வந்திருக்கு. 10 ஐட்டமும் திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஸோ அதான் தப்பு. ஸோ எப்பவுமே லூப் நோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஒன்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஒன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் தான் வரும். இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட நம்பர் நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு உங்களோட நோட்டிஃபை பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து இதை நான் வேற நம்பர் வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேனே. ஸோ ஐ திங்க் திரும்ப எல்லா மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து பல்க் மெசேஜ் சென்ட் ஆகுறது வந்து நீங்க கிளியரா நீங்க லைவ்லயே தெரியலாம். ஸ்னேஹா ரெட்டி மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, விக்ரம் சிங், நேஹல் குப்தா அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து வர மாதிரி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பல்க் மெசேஜ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர்ல சொல்லிருச்சு. ஸோ ஒரு நம்பர்ல சும்மா உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறதுக்காக காமிச்சேன் பல்க் மெசேஜ் போனா எப்படி போகும் அப்படிங்கிறது. இன்னொரு நம்பர் நம்மளுக்கு சென்ட் ஆகி முடிஞ்சதுக்கு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வர மாதிரி நம்மளுக்கு வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு பல்க் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கான ஒரு செட்டப். ஸோ எப்படி வந்து நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி அந்த இமேஜ் போஸ்ட் பண்ணலாம் கூகுள் பிளாகர்ல, எப்படி நம்ம லிங்க் எடுத்து சென்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் மேனேஜர்ல போயிட்டு எப்படி வந்து நம்ம டெம்ப்ளேட்டை கான்ஃபிகர் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்கிட்ட எப்படி வந்து நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோ செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கான்ஃபிகர் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு
ரிசோர்ஸா வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ளோவும் சரி, கேர்ள் கமெண்டும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு queries இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க லீவ் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி பார்க்கணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ஆக்டிவா தான் இருப்போம். உங்களுக்கு வந்து நாங்க அட்ரஸ் பண்ண பாக்குறோம். இன்னும் ஃபர்தரா வந்து உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா வந்து கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் நாங்க கோர்ஸ் வந்துட்டு நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க www.orgemin.tech அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து நீங்க ஃபர்தரா செக் அவுட் பண்ணி பாருங்க.